ஓம் மாத்வா மூரா அவிஷ்யவோ மோபஹஸ்வான் ஆதபன்மா கீம் பிரம்மத்விஷம் வனஹ ஸ்வாஹா. ரொம்ப ரொம்ப அருமையான வேத மந்திரம். சாமவேதம் 732வது மந்திரம். இந்த மந்திரத்தை ஆல்ரெடி நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நேற்று கூட இந்த மந்திரத்தில் ஒருத்தர் கமெண்ட் எழுதியிருந்தார். சரி, எங்கள் வீட்டு வாத்தியார் உங்கள் குருநாதரை நாத்திகன்னு சொல்கிறாரு. சில பேர் எழுதுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா மகரிஷி தயானந்தரை நாத்திகன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி மகரிஷி தயானந்தரை தேச துரோகின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் எழுதுவாங்க எனக்கு. ஸோ அதற்கான விடை இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாருன்னா, மா கீம் பிரம்மத்விஷம் வனஹ. உங்கள் வீட்டு வாதியார்கிட்ட இந்த வீடியோவை போட்டு காமிங்க. மா கீம் பிரம்மத்விஷஹ வனஹ. இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில்? பிரம்மத்விஷகனா பிரம்மத்தை உணர்ந்த ஞானிகள். பிரம்மம்னா 3 அர்த்தம் இருக்குது. ஒன்று பரபிரம்மம் பரமாத்மா, 2வது வேதம் சப்த பிரம்மம் வேதம், 3வது பிரம்மத்விஷம் வனஹ. 3வது பிரம்மம்னா இறைவனை உணர்ந்த ஞானி, யோகி, ரிஷி, தபஸ்வி, முனி, சமாதி அடைந்த யோகிகளுக்கு பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க. பிரம்மத்விஷம் வனஹனா என்ன அர்த்தம்னா, பிரம்மத்விஷம் வனஹ ந மாக்கீம்னா எப்பொழுதும் எந்த தருணத்திலும் வேதத்தையும் வேதம் அறிந்த ஞானிகளையும் இறைவனையும் துவேஷம் பண்ணுறவர்களோட சேராத. வனஹனா சேரறது. மாக்கீம் வனஹனா எந்த பொழுதிலும் எப்பொழுதுமே சேராமல் இருக்க வேண்டும் அவர்களோட. ஸோ உங்கள் வீட்டு வாத்தியார் குருநாதர் மாதிரி ஒரு ஞானியை, மகரிஷி மாதிரி ஒரு ஞானியை தப்பாக பேசுகிறாருன்னா அவரோட சங்கத்தை விட்டு விட வேண்டும். அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆள் விட முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேதத்தை அவங்க குருநாதரை ஏற்றுக்க மாட்டாங்க மேபி. ஸோ அதனால் அவங்க வாத்தியார் விட முடியாது. பட் நீங்கள் சப்போஸ் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் வேதாஸ், நீங்கள் வேதத்தை கடைப்பிடிப்பவராக இருந்தால் அந்த மாதிரி நபரோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கூடாது. தூரத்துலேருந்து நமஸ்காரம், சோக்கியா, ஓகே நமஸ்காரம், பஸ், பேச்சுவார்த்தை வேண்டாம். ஏன்னா பிரம்மத்வேஷர்கள் இவங்க பிரம்மத்வேஷிகள். பிரம்மத்வேஷிகளை இறைவன் சும்மா விட மாட்டார். அது அவருக்கே தெரியாது. ஆக்சுவலாக அவர் வாத்தியார்னு சொல்லுவார், வேதம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் பிரச்சனை அதுதான். ஸோ மாக்கீம் பிரம்மத்விஷம் வனஹ. இறைவன் டைரக்டாக வார்னிங் சொல்கிறார். என்ன சொல்கிறார் வார்னிங்? அவனோட சேராத, இல்லை அவளோட சேராத. யார் உன்னுடைய குருநாதரை மேதாவி புருஷர், ஞானி, யோகி, ரிஷி, தபஸ்வியாக இருந்தால் அந்த குருநாதரை யாராவது தப்பாக பேசினால் அப்படிப்பட்ட நபர்களுடன் தொடர்பு வைத்து கொள்ளாதே. நீ துவேஷம் பண்ணாத அவரோட. இறைவன் பார்த்துப்பாரு. இறைவனை பற்றி நம்ம ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு இருக்கோம். பரமாத்மா எப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் இறைவனை போல் துன்பம் கொடுக்க முடியாது. ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்த எந்த மனிதனும், இனிமேல் பிறக்கக்கூடிய எந்த மனிதனும் இறைவனை போல் நமக்கு துன்பம் கொடுக்க முடியாது. ஏன்னா இறைவன் பீமன். இறைவனோட ஒரு பேர் பீமன். கொடூரமாக நமக்கு துன்பத்தை கொடுக்க நம்மளுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான். பட் ஆனால் இறைவனை மாதிரி தண்டனை யாராலும் கொடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இறைவனை நம்ம லைட்டாக எடுக்கக்கூடாது. இறைவன் டைரெக்டாக சொல்கிறாரு, மாக்கீம் பிரம்மத்விஷம் வனஹ. இன்ஃபேக்ட் மனுஸ்மிருதியில் மனுமுகன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஆச்சாரியரை, யோகியை, தபஸ்வியை, ரிஷியை, முனியை தப்பாக பேசுகிறவங்களை அவங்களுக்கு தண்ணி கூட கேட்காத. வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கூட போய் கொடுக்காத. அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நமஸ்காரம் கூட சொல்லாத. மனு பகவான் சொல்கிறார் மனுஸ்மிருதியில். பட் எங்கள் குருநாதர் கொஞ்சம் பரந்த மனசு. என்ன சொல்லுவார்னா, அந்த மாதிரி பண்ணாத, இட்ஸ் ஓகே, என்ன தானே வெறுக்கிறான், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவார் குருநாதர். அவங்க எவ்வளோ ஜென்மத்துக்கு தவம் செஞ்சு இந்த பதவியை அடைஞ்சாங்கன்னு அவருக்கு தெரியாது. அவங்க வீட்டு வாத்தியாராக இருந்தாலும் சரி, வேறு யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியாது. வேதம்னா என்னன்னே தெரியாது. வாத்தியாருன்னு பேர், கணபாடிகள்னு பேர், சாஸ்திரிகள்னு பேர். ஆனால் வேதம்னா என்னன்னு தெரியாது. வேதம் ஓத தெரியும், அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல. வேதம் ஓதுவது வேறு விஷயம், வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது வேறு விஷயம். ஸோ அதனால் இறைவன் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, மூராக
அவிஷ்யவஹ மா மூராக. இறைவன்ட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? ஹே பரமாத்மா, நான் வந்து மூராகனா வந்து மூடத்தனத்தில் இருப்பவர்கள், அவித்யாவில் இருப்பவர்கள், படிக்காதவர்கள்னா வந்து வேத ஞானத்தை அறியாதவர்கள், அந்த மாதிரி மூர்க்கர்களோட நான் வந்து சேராமல் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சங்கம் வந்து மூர்க்கர்களோடு இருந்தால் நீங்களும் மூர்க்கர்களாக மாறிடுவீர்கள். ஸோ அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள், பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, வெளில போய் சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, அவர் போகிறார் அவரோட நான் போகிறேன். ஏன்னா அவருக்கு அது தேவை, நான் அவருடைய ஃப்ரெண்டு. மா மூராக இறைவன் சொல்கிறது, வேண்டாம் விட்டுரு, தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, அபிஷ்யவஹ மா உபஹஸ்வானஹ. அபிஷ்யவஹனா வந்து ஹிம்சா மற்ற பிராணிகளை துன்புறுத்துபவர்கள், மனசால சரி வாயால் சரி. சில பேர் ரொம்ப சுளீர்னு உரைக்கிற மாதிரி பேசுவாங்க, ஹிம்சை பண்ணுவாங்க பேச்சில். அந்த மாதிரி இருக்கிற ஹிம்சை இச்சை உடையவர்களோட தொடர்பு வச்சுக்காத. மீட் ஈட்டர்ஸ்னு சொல்லலாம். மீட் ஈட்டர்ஸ்னால் வந்து கொடுமையாக மற்ற பிராணிகளை கொலை பண்ணி அதை சாப்பிடணுன்னு விரும்புவர்கள். அவங்கள மாதிரி இருக்கிறவங்களோட நம்ம கூடுமான வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். இது எல்லாமே நம்மளுடைய சித்தவிருத்தி நிரோதக, நம்மளுடைய யோகத்திற்காக இறைவன் சொல்வது. யாரையும் துவேஷம் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டு வாத்தியார் வந்து குருநாதரை பற்றி தப்பாக சொன்னால் அவரை வந்து துவேஷிக்க வேண்டாம், அவரை நம்ம கெட்ட வார்த்தையில் பேச வேண்டாம். இட்ஸ் ஓகே, அவர் சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம். பட் வந்து இறைவன் என்ன சொல்கிறேன்னா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. 4 விதமான மனிதர்களோட 4 விதமான பழக்கம். 4வது மனிதன் யார் வந்து துவேஷியோ, யார் வந்து தீய குணமுடையவரோ அவரோட 4வது பழக்கம் என்ன பண்ணோன்னா, தூரத்தில் நமஸ்காரம். துவேஷம் பண்ணாமல் வந்து விலகி நிற்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இங்கே வந்து இறைவனுடைய அறிவுரை. எப்பொழுதுமே வந்து முழிச்சென்று, உன்னுடைய அந்தராத்மா வந்து எப்பொழுதுமே முழிச்சுண்டு இருக்க வேண்டும். முழிச்சுண்டு இருக்கிறதுனா வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த நேரத்தில் யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. ஸோ எப்பொழுதுமே வந்து கேர்ஃபுல்லாக இரு. இந்த பாதையில் நடக்கும்பொழுது உன்னுடைய இப்போ சில பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, சார் இந்த வேத மந்திரத்தில் படி நம்ம வந்து இறை உபாசனை கோயிலில் போய் செய்யணும்னு போட்டிருக்கேன், இது வந்து கோயில் உபாசனைக்கு சார்ந்த வேத மந்திரமா இல்லையா சொல்லுங்கள். ஏன்னா வேற எவனோ ஒருத்தர் தப்பாக அவனு மீனிங் சொல்லியிருப்பான், இல்லாட்டி வேறு ஏதோ டிஸ்கஷனில் இந்த மந்திரத்தை யாரோனோ சேர்த்துட்டு போயிடுவான். பட் பேசிக்ஸ் ஆஃப் வேதாஸ் நமக்கு தெரிஞ்சால் அந்த மாதிரி சிந்தனையே வராது. ஸோ அதனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதுமே முழித்து கொண்டிரு. உன்னுடைய அந்தராத்மாவிலிருந்து, உன்னுடைய மனசுலேருந்து எப்பொழுதுமே ஜாகிரதையாக இரு. இதனால் வந்து ஏன் ஜாகிரதையாக இருக்கணும்னா, வெளியிலேருந்து எந்த ஒரு பேச்சும், வெளியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு ஹிம்சையாக இருந்தாலும் சரி, குருநாதரை பற்றி யாரோ தப்பாக பேசுகிறாங்க, யாரோ தப்பாக போகிற போக்கில் ஏதோ போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து நம்ம மனசில் சந்தேகத்தை உருவாக்கி வைத்துவிடும். ஸோ இறைவன் சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இரு. உன்னுடைய குருநாதர் யோகத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்தவர். இறைவனை உணர்ந்த பிறகு அந்த மாதிரி இருக்கிற யோகியை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அருகதையே கிடையாது. நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது அவங்கள. ஸோ அவங்கள வந்து துவேஷம் பண்ணுறவங்க, அவங்கள வந்து தப்பாக பேசுகிறவங்க, அதே மாதிரி ஹிம்சை பண்ணுறவங்க, மற்ற பிராணிகளை அடித்து கொள்பவர்கள், வேதத்திற்கு எதிராக செல்பவர்கள், அதே மாதிரி வந்து மூடர்கள். முக்கியமாக மூடத்தனம்னா என்ன அர்த்தம்னா, கண்மூடித்தனமாக உபாசனை செய்பவர்கள். இந்த மிருகத்தை வெட்டி அந்த மிருகத்துடைய ரத்தத்தை வந்து பூமியில் போட்டால் தான் அந்த காளி மாதாக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க. பாகுபலி படத்தில் வந்து அந்த எருமையோ இல்லாட்டி காளையோ அதை வந்து பலி போட்டு தான் போருக்கு போவாங்க. ஏன்னா அது பலி போடலைன்னா நம்ம பலி ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் மூடத்தனம். இந்த மாதிரி மூடர்கள் இருப்பாங்க பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு பேய் வரும், எங்கள் வீட்டு வாசலில் வந்து மோகினி பிசாஸ் உட்கார்ந்துருக்கு, என்னை வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டான், என்னை இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான். இந்த மாதிரி மூடர்களோட சங்கமத்தை வைத்து கொள்ளாதே. சப்போஸ் உங்களுக்கு தெரிகிறது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி திங்கிங்கில் இருக்காருன்னா, நீங்கள் எடுத்து சொல்லலாம், வேதத்தில் இருக்கிற உண்மையை எடுத்து சொல்லலாம். என்னுடைய வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனல் பற்றி சொல்லுங்கள், வேதத்தை பற்றி சொல்லுங்கள், அது ஓகே.
பட் மூடர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வரல, ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இல்லாதனால உங்களை அவங்க திசை திருப்பி விடுவார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி திசை திருப்பி விட்டால் நீங்கள் வந்து ஆத்ம சமர்ப்பணம் பண்ண முடியாது, இறைவன் மேலே ஈஸ்வர் பணிதானம் பண்ண முடியாது, இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை வரவே வராது. ஓ குருநாதர் தப்பாக இருப்பாரோ, ஓ வேதம் தப்பாக இருக்குமோ, ஓ வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் எதாவது தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது, சரி இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம், சரி ஹோமமும் பண்ணுறேன் கோயிலுக்கும் போகிறேன், இந்த மாதிரி இருக்காதீங்க. ஹோமமும் பண்ணுறேன், நான் வந்து போய் கோயிலுக்கு போயிட்டு உபாசனை பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன், அர்ச்சனை பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன். இறைவனே வார்னிங் பண்ணுறாரு. ஏன்னா வந்து உன்னுடைய ஆந்தரிக் சத்ரு, உனக்குள்ளே இருக்கிற சத்ருவும் சரி வெளியில் இருக்கிற சத்ருவும் சரி, நீ வந்து முழிச்சுண்டு இருந்தேனா அதை நீ வெல்ல முடியும். கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் வரும்ல, யோகி வந்து உலகம் தூங்கும் பொழுது முழிச்சுட்டு இருப்பார். யோகி உலகம் தூங்கும் பொழுது முழிச்சுட்டு இருப்பார், உலகம் முழிச்சுட்டு இருக்கும்பொழுது யோகி தூங்குவார். என்ன அர்த்தம்? நைட்டில் முழிச்சுட்டு இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. யோகி வந்து உலகம் தூங்கும் பொழுதுனா உலகம் எதில் வந்து திளைத்து இருக்கிறதோ, உலகம் எதில் திளைத்து இருக்கிறது? காமத்தில். உலகத்தில் இருக்கிறவன் எதில் தூங்கிட்டு இருக்கான்? காமத்தில் தூங்கிட்டு இருக்கான், குரோதத்தில் தூங்கிட்டு இருக்கான், துவேஷத்தில் தூங்கிட்டு இருக்கான், இந்திரிய சுகத்துக்குள்ள அனுபவிச்சு தூங்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இடத்தில் யோகி முழிச்சுட்டு இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோகி காமத்தில் ஈடுபட மாட்டார். அப்படின்னா யோகிகளுக்கு பசங்க இருக்காருன்னா பசங்க இருக்கும், அது காம சுகத்திற்காக வந்த பசங்க கிடையாது. யோகிக்கு பசங்க வேணும்னு நிர்ணயம் பண்ணி அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருப்பார்கள், அது வேறு விஷயம். பட் காமத்தில் ஈடுபட மாட்டார், அதே மாதிரி துவேஷத்தில் ஈடுபட மாட்டார். எந்த இடத்துல மக்கள் எல்லாரும் காமத்தில் குரோதத்தில் துவேஷத்தில் இருக்காங்களோ அந்த இடத்துல யோகி, யோகாபியாசி, யோகத்தில் யோக உபாசனை செய்பவர்கள் அந்த இடத்துல முழிச்சுட்டு இருக்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில். அதே மாதிரி எந்த இடத்துல உலக மனிதர்கள் முழிச்சுட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல யோகி தூங்கிடுவார். அதே தான், சேம் தான். எந்த இடத்துலலாம் முழிச்சுட்டு இருப்போம், நம்மளுடைய இந்திரியங்கள் எங்கெல்லாம் முழிச்சுட்டு இருக்கோம், அழகான பொண்ணு போகிறது அப்படியே பார்த்துட்டே இருப்போம், யோகி பார்க்க மாட்டார். ஒரு பொண்ணு வரா, மார்பகத்தை பார்ப்போம், ஆம்பளையாக இருந்தால். பொண்ணாக இருந்தால் வேறு ஏதோ பார்ப்பான். ஆனால் யோகினியாக அதை பார்க்க மாட்டாங்க. யோகினி ஒரு பொண்ணு வரா, அழகான பொண்ணு நடந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யோகிக்கு முன்னாடி துணி சரியாக போடலை, மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வரா, சரியாக துணி போடலை, உள்ளே இருக்கிற அங்கங்கள் தெரியறதுன்னு வச்சுக்கோங்களேன். யோகிக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது யோகி அந்த உடலை எப்படி பார்ப்பார்? சடலமாக பார்ப்பார். யோகி அந்த உடலை எப்படி பார்ப்பார்? இது ஜடப்பொருள், இந்த உடல் அழுக்கான பரம பீபத்சே காயே, அத்தியந்த மலினமான பொருள், அத்தியந்தனா மிக மிக அதிகமாக அழுக்கான பொருள் இந்த உடல். இந்த உடலை பார்த்து எனக்கு அட்ராக்ஷன் கிடையாது, ஏன்னா இந்த உடல் உண்மையிலேயே அழுக்கானது. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பார்வை, நம்ம வந்து எதில் முழிச்சுட்டு இருக்கோமோ அதில் அவங்களுடைய தூக்கம் பாருங்கள், அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆத்ம ஞானம். இது ரொம்ப முக்கியமான கீதை ஸ்லோகம். ஸோ அதான் இங்கே இறைவன் சொல்கிறாரு, அந்தராத்மா எதி ஜாக்ருக்கு ரஹே, எதி சப்போஸ் நீ எல்லா நேரத்திலும் முழித்து கொண்டு இருந்தால், அதாவது எல்லா நேரத்திலும் எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நடக்கிறதோ, துவேஷம் நடக்கிறது, இம்சை நடக்கிறது, முழிச்சுண்டுன்னா நீ அந்த டவுட்டை உனக்குள்ளே வராமல் தடுத்துடலாம். ஏன்னா அத்தியாத்மிக ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய தடங்கள் வந்து சந்தேகம். யாருக்கு சந்தேகம் வந்துருத்தோ சஞ்சய ஆத்மா வினஷ்யதி, அவன் கண்டிப்பாக நாசமாயிடுவான், அவளால் இந்த மார்க்கத்தில் முன்னாடி போக முடியாது. ஸோ சந்தேகம் வராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு யுக்தி என்னன்னா வந்து ஜாக்ருக்குனா வந்து முழித்து கொண்டு இருக்க வேண்டும். எந்த இடத்துல முழிக்கணுமோ அந்த இடத்துல முழிச்சுக்கணும், எந்த இடத்துல தூங்கணுமோ அந்த இடத்துல தூங்கிடணும். பார்ட்டிக்கு போகிறீங்க, வேறு வழி இல்லை, பார்ட்டிக்கு போயானும், பாஸ் வராரு, பிக் பாஸ் வராரு, எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் உபாசகன் தூங்கி விடுவான், இல்லை முழிச்சுட்டு இருப்பான், நான் பண்ணக்கூடாது, இதை நான் தண்ணி அடிக்கக்கூடாது, நான் இது பண்ண மாட்டேன், அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருப்பான் அந்த இடத்துல, இல்லை இருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து எடுத்து செல்ல வேண்டும். வாத்தியார்கள், வீட்டில் இருக்கிற மற்றவங்க வந்து பிரம்மத்வேஷிகளாக இருந்தால் அவங்களோட நிறையா கான்டாக்ட் வச்சு, நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, அவங்களுக்காக உருகி, அவங்களுக்காக சேவை செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. தூரத்திலிருந்து நமஸ்காரம்
சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஓகே நல்லா இருங்க, அவ்வளோதான். நோ கான்டாக்ட்ஸை முறியடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.